சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு சிவராத்திரி. நம்ம சிவபெருமான எல்லாரும் வழிபடுவோம். சிவபக்தர்களுக்கு கேட்கவே வேண்டாம். சிவராத்திரி வந்துருச்சுன்னா நம்ம அப்பாவோட பேரருளை பெறத்துக்கு காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு கோயிலில் அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு 4 கால பூஜை, ஈவினிங் 6 டு அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் 4 கால பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாமி தரிசனம் பூஜையெல்லாம் ரெகுலர் பண்ணுறதை பண்ணிட்டு காலையில் சமைச்சு விரதம் விடுவாங்க. இதுதான் சிவராத்திரி விரதம். அதுக்கப்புறம் அந்த பகல் ஃபுல்லாக தூங்காத இருக்கணும். தூங்காத இருந்து மறுபடியும் ஈவினிங் 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 7 மணிக்கு மேலே தூங்கணும். இவ்வளோ இருக்குது சிவராத்திரி விரதம். இது மாதிரி தான் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிவபெருமானை கும்பிட்டீங்கனாலும் சரி, எந்த சாமி கும்பிட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு கோயிலுக்கு போய் நம்ம சிவராத்திரினா நாம் நைட்டு போய் கோயிலில் சாமி கும்பிடுவோம். அங்கே தான் முழிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். அப்போ கூட துணைக்கு யாராச்சும் இருக்காங்களா நம்ம பார்த்துக்கணும். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பாதுகாப்பு இல்லை. இப்போ கலியுகம், உலகத்தில் என்ன வேணால் நடக்குது. நாம் எப்பவுமே என்ன பண்ணுவோம், சிவராத்திரி விரதம் காலையிலேருந்து இருப்போம் இல்லையா, இருந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வில்வ மரத்துக்கு, ஏன்னா நம்ம சிவபெருமானாக வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. 6 மணிக்கு முதல் கால பூஜையை நம்ம வீட்டில் வில்வ மரத்துக்கு அபிஷேகம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு முதற்காலம் அவங்க, ஏன்னா எப்பவுமே 8 மணிக்கு மேலே தான் அபிஷேகம் நடக்கும் சிவன் கோயிலில் ஃபஸ்ட்டு கால பூஜையை. அப்படி ஃபஸ்ட்டு கால பூஜைக்கு போக முடியல அப்படின்னா நாம் ரெண்டாவது, இங்கே ஃபஸ்ட்டு காலம் முடிச்சுட்டு 2வது காலம் 3வது காலத்துக்கு கோயிலுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே லிங்கோத்பவர் காலம் முடிஞ்சதையும் 3 மணிக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வருவோம். அது மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் 4ஆம் கால பூஜையை நம்ம வீட்டில் வில்வ மரத்துக்கு வீட்லையெல்லாம் பூஜையை பண்ணிட்டு நம்ம காலையில் சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்வோம். இதுதான் காலங்காலமாக நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுபோல் போன வருஷம் நமக்கு கூட எப்படியும் நம்ம யாராச்சும் ஃப்ரெண்டுங்க சேர்ந்து தான் போவோம் கோயிலுக்கு. பாதுகாப்பாக தான் போவோம். போயிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. போன வருஷம் யாருமே நமக்கு செட்டு வரல. போகிறதுக்கு நான் ஒன்று தான் போனேன். சேலத்தில் நடுநாயகமாக இருக்கிற நம்ம சுகவனேஸ்வர் கோயிலுக்கு தான் நான் ரெகுலராக சிவராத்திரி விரதத்துக்கு போவோம். அங்கே தான் பூஜை. எப்போ போனாலுமே சிவனை கும்பிட்றதுனா என்னோட தெய்வம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சுகவனேஸ்வர் அப்பா தான். அப்போ சுகவனேஸ்வர் கோயிலுக்கு போகிறோம். போகும்போது என்ன பண்ணுறோம், காரில் தான் போகிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு பங்கில் இடம் இருந்துச்சு. அங்கே கேட்டுட்டு, அங்கே மேனேஜர்கிட்டையும் கேட்டுட்டு, அவங்க ஓனர்கிட்ட வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு பங்கில் காரை நிறுத்திட்டு சாமிக்கெல்லாம் வேணுங்கிற அபிஷேக ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு 2ஆம் காலம் 3ஆம் கால பூஜையை முடிச்சுட்டு நாம் வீட்டுக்கு வரலாம். ஏன்னா வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலான்னு வர்றோம். வரும்போது அந்த பங்கில் போனால் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஏன்னா மணி 2:30 மணி இருக்கும். அந்த சமயம் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. கோயில் மட்டும்தான் ஜெகஜோதியாக இருக்குது. மக்கள் எல்லாம் நடமாட்டமாக இருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கோயிலுக்கும் நான் கார் நீத்தி இருக்கிற பங்குக்கும் சும்மா ஒரு 100 அடி கூட இருந்திருக்காது. ரோட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனால் பங்கு இருக்குது. ஆனால் கார்லெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாமி ஜாமானத்தையெல்லாம் வச்சுட்டு வண்டி எடுக்கிறேன். வண்டி என்னமோ டயரு ஒரு மாதிரி பண்ணுச்சு, ஒரு அமுந்து போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுக்கும் சந்தேகம். இறங்கி பார்க்குறேன், டயரில் காற்று இல்லை, முன்னாடி டயரில் இல்லை. அப்போ முன்னாடி டயரில் இல்லையே, என்ன பண்ணுறது, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்க டயர்லையும் இல்லை, 4 டயர்லையுமே காற்று இல்லாத இருக்குது. அப்போ அந்த பங்கில் இருக்கிற ஒரு தம்பி இருந்துச்சு. அவங்க நைட்டு வாட்ச்மேனா என்னமோ தெரியாது, இல்லை யாராச்சும் டீசல் பெட்ரோல் அடிக்க வந்தால்
அடிக்கிறதுக்காக இருந்தாங்களா அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி காற்று அடிச்சு கொடுங்க நான் போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லிட்டாங்க இங்கெல்லாம் யாருமே இல்லை அடிக்க முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் ஆட்டா பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம சிவபெருமானு நமக்கு அந்த சமயத்துக்கு மூளையை விழிப்படைய வச்சுட்டாரு. அப்போ நான் சொல்கிறேன், பங்கில் கார் நிற்கிது. நான் காரை நிறுத்தும் போது 4 டயரும் நல்லா இருக்குது. அப்போ நம்மளை யாரோ நோட்டம் பார்த்துருக்காங்க, நாம் தனியாக போவோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இல்லை யார் என்ன பண்ணாங்கன்னா அது சிவனுக்கு மட்டும்தான் தெரியும், சிவார்ப்பணம். அப்போ நான் சொல்கிறேன், தம்பி உங்கள் பங்கு தானே, பங்கில் நீங்கள் காற்று பிடிப்பீங்களா, பிடிச்சி கொடுங்க, நான் டயர் என்னன்னா பரவாயில்ல, நான் பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா போதும், நம்ம வீடு போய் சேர்ந்துக்குவோம் இல்லையா, அதுக்கப்புறம் டயர் பஞ்சர் ஆகிருக்கா என்ன இருக்கா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் ஒத்துக்கவே மாட்டேன், இல்லை இல்லை அப்படியெல்லாம் அடிக்க முடியாது, பங்களுக்கு காற்று அடிக்க முடியாது, அப்படி அடிக்க முடியாது, இப்படி அடிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நான் சொன்னேன், உங்கள் ஓனருக்கு நாங்கள் தெரிஞ்சவங்க தான், இல்லாட்டி உங்கள் ஓனர் நம்பர் கூட உங்கள் ஓனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இல்லாட்டி நான் போலீஸை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது சரி ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு அந்த பையன் யார்கிட்டயும் போய் பேசிட்டு வந்தான். பேசிட்டு வந்துட்டு சரி இருங்க பங்கில் வேலை செய்கிறீங்க 2 பேர் வர்றாங்க அப்படின்ட்டு இன்னும் 2 பசங்க வந்தாங்க. வந்ததையும் பார்த்துட்டு சரி நாங்கள் காற்றடிச்சு கொடுக்குறோம் நாங்கள், அப்புறம் ஸ்டெப்னி வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அங்கேயும் ஒரு 3/4 மணி நேரமேட்ட பண்ணுறாங்க. அப்புறம் காற்றெல்லாம் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லிக்யூடாட்டை ஊற்றிட்டு அதுலேயே பஞ்சர் ஒட்டிக்கும் காற்றடிக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இருந்தாலும் அந்த சமயத்துக்கு கோயிலில் இருக்கிறவங்க கேர்ள்ஸ் லேடிஸ் அந்த பங்குக்கு பாத்ரூமுக்கு வராங்க. வரும்போது ஒரு 4-5 பேர் இருந்ததுனால கொஞ்சம் பயமெல்லாம் இருந்தேன். அவங்க அந்த சைடில் போயிட்டு போனாங்க. அப்புறம் காரை நிறுத்தி ஃபுல்லாக கூட எதையும் லைட்டே போடல, அவங்க காரை நிறுத்தி என்னமோ ஒன்று காருக்கு காற்றடிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பசங்களுக்கு கையில் 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் 3 பேர் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த சமயத்துக்கு என் உடம்புல அவ்வளோ ஒரு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா நாம் அங்கிருந்து அந்த காற்று போனது தெரியாத கிளம்பி வந்திருந்தா பாதி வழியில் மாட்டியிருப்போம். அப்படியே இல்லை, அப்படியே வருதுன்னா கூட அந்த பங்கில் இருக்கிற பையன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆட்டோவை பிடிச்சி போகிறோம் அப்படிங்கும்போது இது உலகம் கலிகாலம், யார் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம ஆட்டோவில் தனியாக நான் வரும்போது இப்போ ஆட்டோக்காரங்க நல்லவங்களாம்னு சொல்ல முடியாது, இல்லை இவங்க யாராச்சும் கூட்டிக்கிட்டு நம்மளை என்னாச்சும் நகையை பிடுங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் தப்பிச்சு வந்தது சிவபெருமான் செயல் தான். அதுக்கப்புறம் ரொம்ப உஷாராயிடுச்சு. நான் எப்பவுமே ரெகுலராக 5 மணிக்கு வீட்டை விட்டு எங்கேயும் கிளம்ப மாட்டேன். ஏன்னா வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வீட்டில் தான் இருப்பேன். இப்போ ஃபேமிலி மெம்பர் இருந்தால் மட்டும்தான் பசங்க கூட சேர்ந்து இப்போ வெளியில் போகிறது வர்றதுன்னா அது மாதிரி போகிறோம் வரோம், சேஃபாக இருக்கணும். இப்போ எல்லாருமே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறது சந்தோஷம்தான், அது பிரபஞ்சத்துக்கும் ஹாப்பி தான். ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதா, உங்களுக்கு கூட துணைக்கு ஒருத்தர் இருக்காங்களா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சேஃபாக வர முடியுமா, அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா சிவராத்திரி விரதங்கிறதே நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது கோயிலுக்கு போகிறதா. கொஞ்சம் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு காலம் இந்த கோயில் இன்னொரு காலம் அந்த கோயிலுன்னு தூங்காத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் அது மாதிரி போவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் கூட கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நம்மளை சிவபெருமான் சொல்லலை, நீ இப்படி விரதமெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இப்படி பாதுகாப்பு இல்லாத வானெல்லாம் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்றைக்குமே இது ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் போடுறேன். எனக்கு போன வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு அதுவும் தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பங்கில் நான் நிறுத்தினதுக்கே எனக்கு இந்த அனுபவங்கள். நான் என்னோட அண்ணா போலீஸில் இருக்காங்க, நான் அவங்களுக்கு சொல்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம சொன்ன பிறகு தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு அந்த பசங்க பண்ணினாங்க. அதனால் லேடிஸாக இருக்கிறீங்க தனியாக கோயிலுக்கு போகாதீங்க, அதுக்கு வீட்லேயே கூட கும்பிட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உணர்வு எனக்கு இன்ன வரைக்கும் மறையவே இல்லை. அந்த பயம் உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. நாம் எப்பவுமே சிவனை கும்பிட்றவங்க தான், சிவபக்தி தான். நம்ம சின்னதுலேருந்து எங்கள் அப்பா கும்பிட்டதுலேருந்து நம்ம சொல்லி இருக்கிறோம். எனக்கு அந்த பிறந்ததுலேருந்து சிவகதைகளை சொல்லி தான் நம்ம வளர்ந்து வந்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம், ரைட்டு தான்.
ஆனால் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வாக சிவபெருமானு என்னை சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது யாரோ ஒருத்தருக்கு உதவுனா ஹாப்பி தான். யாராக இருந்தாலும் பாதுகாப்பாக ஃபேமிலி மெம்பர் கூட வந்தால் போங்க, இல்லை உங்கள் கூட சேர்ந்து யாரா பாதுகாப்பாக ஃப்ரெண்ட்ஸோ யார் கூட சேர்ந்து போகிறீங்களோ அது மாதிரி போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட அனுபவங்களை சொல்கிறேன். நீங்கள் சிவபெருமானோட எந்த மந்திரங்களை சொன்னாலும் சிவபெருமானு ஏற்றுக்குவார். அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லலாம், நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய சொல்லலாம், சிவைய நம எனம சிவம சிவையன வயநம சி நம சிவைய சொல்லலாம், சிவாய் நம சிவாய் நம சொல்லலாம், நம சிவாயா சொல்லலாம், ஓம் நம சிவாயா. இப்படி நீங்கள் சிவபெருமானோட 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே சிவபெருமானு உங்களை வீடு தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். நம்ம மனசு தான் காரணம் எல்லாமே. எப்பவுமே நான் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன், எப்பவுமே அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நம்ம பாதுகாப்பாக போகிறோம், நம்ம காரில் தானே வர்றோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் நான் அந்த அனுபவங்களில் தப்பிச்சு வந்ததுனால இந்த வருஷம் சரி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசித்தேன். சரி இருந்தால் இது சொன்னால் யாரோ ஒருத்தருக்கு உதவும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க, சிவபெருமானோட பேரருளை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.